அவர் ரூபம். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் கருமையாயும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போளம் அதில் இருந்து வடிகிறது. அவர் கரங்கள் படிகப்பச்சை பதிந்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீலம் இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதிர்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளிடம் தன் நேசரின் விசேஷித்த அழகை பற்றி சொல்லும்போது அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லுகிறாள். நேசரின் 10 விதமான விசேஷித்த அம்சங்களை ஒவ்வொன்றாக விவரிக்கிறாள். மணவாளன் பரிபூரண அழகுள்ளவர். அவரிடத்தில் விசேஷித்த குணாதிசயங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆகையினால்தான் மணவாட்டி அவரை தேடிக்கொண்டிருக்கிறாள். மணவாட்டி மணவாளனை பற்றி சொல்லும்போது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்றும் அவரே தன் நேசர் என்றும் தன் சிநேகிதர் என்றும் சொல்லி முடிக்கிறாள். யோவான் பத்மு தீவில் இருந்தபோது கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள்ளானார். அப்போது கர்த்தரை தரிசித்தார். அவருடைய தரிசனமும் மணவாட்டி தன் நேசரை பற்றி விவரிப்பதும் ஓரளவு ஒன்றுபோல் உள்ளது. கிறிஸ்துவின் அழகை வர்ணிக்கும் போது அவருடைய மகிமையும் மகத்துவமும் வர்ணிக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் பரிசுத்தமே அவருடைய அழகு, அவருடைய அழகே அவருடைய மகிமை. நேசருடைய தலை தங்கமயமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் தலை அவருடைய தெய்வீக ஆளுகையையும் அவருடைய மகத்துவத்தையும் விவரிக்கிறது. அவருக்கு சர்வ சிருஷ்டிகளின் மீது ஆளுகை உள்ளது. கிறிஸ்துவே தமது சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் அவரே தலையாய் இருக்கிறார். நேசருடைய தலைமயிர் சுருள் சுருளாய் இருக்கிறது. அது காகத்தைப் போல் கருமையாய் இருக்கிறது. தலைமயிருக்கு கருப்பே அழகு. தலைமயிர் கருப்பாகவும் இருக்க வேண்டும், சுருள் சுருளாகவும் இருக்க வேண்டும். கருப்பு நிற தலைமயிர் வாலிப வயதை குறிக்கும். வெண்மை நிறத்தில் நரை விழுந்துவிட்டால் அது முதுமையை குறிக்கும். நேசர் எப்போதும் தம்முடைய வாலிப பிராயத்தில் இருக்கிறார். அவரில் ஒன்றும் பழையதாய் போவதுமில்லை, முதுமை அடைவதும் இல்லை. நேசருடைய கண்கள் புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த புறாக்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கள். இவை தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கிறது. நேசருடைய கண்கள் பாலில் கழுவப்பட்டது போல் வெண்மையாய் இருக்கிறது. இந்த கண்கள் அவருடைய முகத்தில் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களில் பழுது ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வையில் பட்சபாதம் எதுவும் இல்லை. நேசருடைய கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. கந்தவர்க்க பாத்திகள் இனிமையான கோபுரங்களை போன்றவை. கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்கிறார். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலும் தருகிறார். வாசனையுள்ள புஷ்பங்கள் நறுமணம் வீசும்போது நம்முடைய இருதயத்திற்கு இதமாக இருக்கும். அதுபோல கிறிஸ்துவானவரும் நம்முடைய ஆத்மாவுக்கு இதமாக இருக்கிறார். அவருடைய வாசனை கந்தவர்க்க பாத்திகளின் வாசனையை விட மேலானது. கிறிஸ்துவின் வாசனை வாசனையுள்ள புஷ்பங்களை விடவும் மேன்மையானது. நேசரின் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. அவை இனிமையானது, மதுரமானது. நேசரின் வார்த்தைகள் பரிசுத்தமானது. அவர் பரிசுத்தமான வார்த்தைகளையே பேசுகிறார். நேசருடைய உதடுகளில் இருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளம் வடிவது போல நேசரின் வாயில் இருந்து பரிசுத்தமான வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேள்விப்பட்ட யாவரும் அவருடைய வாயில் இருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். நேசரின் கரங்கள் படிகப்பச்சை பதிந்த வளையல்களைப் போல இருக்கிறது. படிகப்பச்சை விலை உயர்ந்த கல். சமுதாயத்தில் பிரபுக்களாக இருக்கிறவர்கள் தங்கள் விரல்களில் மோதிரங்களை அணிந்து கொள்வார்கள்.
மோதிரங்களில் விலை உயர்ந்த கற்களை பதித்துக் கொள்வார்கள். ஆனால் நேசரோ மோதிரம் அணியவில்லை. அவருடைய கைகளே படிகப்பச்சை பதிந்த பொன் வளையல்களைப் போல இருக்கிறது. அவருடைய கைக்கு ஆபரணம் தேவையில்லை. அவருடைய கையே ஆபரணம் போல இருக்கிறது. கர்த்தருடைய கரங்கள் வல்லமையானவை, அவை பலத்த கிரியைகளை செய்யும். கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினால் செங்கடலை இரண்டாக பிளந்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய கரத்தில் கிருபையும் இருக்கிறது, பாதுகாப்பும் இருக்கிறது, பராமரிப்பும் இருக்கிறது. இவை எல்லாமே பொன்னை போன்று விலை மதிப்பு மிகுந்தவை. இவையெல்லாம் படிகப்பச்சை பதிந்த பொன் வளையல்களைப் போல மேலானவை. கர்த்தருடைய கரங்கள் அழகானவை, அதே வேளையில் அவருடைய கரங்கள் வல்லமை மிகுந்தவை. நேசரின் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இணைத்த பிரகாசமான யான தந்தத்தை போல் இருக்கிறது. இது அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் காண்பிக்கிறது. மணவாளன் தம்முடைய மணவாட்டியின் மீது அன்பாகவும் நேசமாகவும் இருக்கிறார். அவருடைய அன்பு பிரகாசமான யான தந்தத்தை போல் இருக்கிறது. நன்றாய் இழைக்கப்பட்டு மழுமழுப்பாக இருக்கிறது. நன்றாய் இழைக்கப்பட்ட தந்தம் மாத்திரமல்ல, அந்த தந்தத்தில் இந்திரநீல ரத்தினங்களும் பதிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவின் அன்பு வலுவானது, அது உறுதியானது, அது பிரகாசமானது. நேசரின் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவருடைய கால்கள் உறுதியானது, நிலைத்து நிற்கக்கூடியது. அவர் எல்லா பாரங்களையும் சுமக்கக்கூடியவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் தங்கள் பாரத்தை கிறிஸ்துவின் மீது இறக்கி வைத்து விடலாம். அவர் எல்லோருடைய பாரங்களையும் சுமப்பதற்கு வல்லமை உள்ளவர், பலமுள்ளவர். ராஜ்யத்தின் எல்லா பாரங்களும் அவருடைய தோளின் மீது இருக்கிறது. நேசருடைய ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. லீபனோனும் கேதுருவும் அழகானது, வலிமையானது, நற்குணம் உள்ளது. நேசரின் ரூபம் அழகானது மாத்திரமல்ல, அது சிறப்பானதாகவும் இருக்கிறது. நேசருடைய வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவருடைய வாயின் வார்த்தைகள் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்பமானவை, இனியவை. அவருடைய வார்த்தையில் அவருடைய அன்பு நிரம்பி இருக்கும். கிறிஸ்துவிடமிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ஆரோக்கியமானவை, ஆச்சரியமானவை. தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் விசேஷித்தவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் முற்றிலும் அழகுள்ளவர். மணவாட்டி தன்னுடைய நேசரை தேடிக்கொண்டிருக்கிறாள், அவரை காணவில்லை. அவரை கூப்பிடுகிறாள், ஆனால் அவரோ அவளுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆனாலும் நேசர் தன் மீது அன்பாக இருக்கிறார் என்பதில் மணவாட்டி பூரண நிச்சயத்தோடு இருக்கிறாள். ஆகையால் அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்றும் இவரே தன்னுடைய நேசர் என்றும் மணவாட்டி தன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அதிக நிச்சயத்தோடு சொல்லுகிறாள். ஆகையினால்தான் மணவாட்டி தன் மணவாளனை தேடிக்கொண்டிருக்கிறாள். அவர் மீது இன்னும் பிரியமாய் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தோமாவுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவரிடத்தில் அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொல்கிறார். அப்பொழுது தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்று தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறார். யோவான் 20:28. கிறிஸ்துவானவர் தோமாவுக்கு ஆண்டவராகவும் தேவனாகவும் இருக்கிறார். சுவிசேஷத்தின் பிரகாரமாக கிறிஸ்துவானவர் தம்மை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் ஆண்டவராகவும் தேவனாகவும் இருக்கிறார். நமக்கு கிறிஸ்து தேவை. நம்முடைய ஆத்மாவுக்கு கிறிஸ்துவின் அன்பும் ஆறுதலும் ஆதரவும் இளைப்பாறுதலும் தேவை. மணவாட்டி தன்னுடைய மணவாளன் மீது நம்பிக்கையாய் இருக்கிறாள். அவளுடைய நம்பிக்கை சிறிதும் குறைந்து போகவில்லை. அவள் தன்னுடைய நேசருக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்திருக்கிறாள். தன்னுடைய நேசரை தேடி எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாள். தன் நேசருக்காக எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் பொறுமையோடு காத்திருப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள். மணவாட்டி தன்னுடைய மணவாளனை கண்டுபிடிக்கும் வரையிலும் தேடுகிறாள். தேடுகிறவர்கள் கண்டுபிடிப்பார்கள். கர்த்தர் மீது அன்பாய் இருக்கிறவர்கள் அவரை கண்டுபிடிக்கும் வரையிலும் தேடுவார்கள். மணவாட்டியின் இருதயத்தில் அவருடைய நேசரே நிரம்பி இருக்கிறார். விசுவாசியின் இருதயத்தில் கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இடம் இருக்க வேண்டும். அங்கு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் வாசம் பண்ணக்கூடாது. அப்போதுதான் மணவாட்டியைப் போல நம்மாலும் கிறிஸ்துவே என் நேசர்,
அவரே என் சிநேகிதர் என்று மனப்பூர்வமாய் சொல்ல முடியும். மணவாட்டி தன் மணவாளனுக்கு தன்னை பூரணமாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறாள். தன்னுடைய ஆசீர்வாதங்கள், சமாதானங்கள், ஆறுதல்கள் எல்லாமே தன் நேசரிடத்தில் இருந்தே தனக்கு வரும் என்று எதிர்பார்த்து அவரையே சார்ந்திருக்கிறாள். சூலமித்தி தன்னுடைய நேசரை பற்றி எருசலேமின் குமார்த்திகளிடம் விளக்கமாக எடுத்து கூறுகிறாள். இதனால் அந்த ஸ்திரீகள் சூலமித்தியிடம் அன்பாக பேசுகிறார்கள். அவளுக்கு உதவி புரிய முன் வருகிறார்கள். அவளுடைய நேசர் எங்கே போயிருக்கிறார் என்பதை தங்களுக்கும் கூறினால் தாங்களும் அவரை தேடி பார்ப்போம் என்றும் எருசலேமின் குமார்த்திகள் கூறுகிறார்கள்.